ரைட். மார்க்கெட் வந்து எக்ஸுவலா எப்படி வேலை செய்யும், ஒரு ட்ரேடை நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா வந்து எதையெல்லாம் நோட் பண்ணணும், எந்தெந்த விஷயங்களை செய்யணும், எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது, ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க ட்ரா பண்றேன்னு சொன்னா என்ன ரூல்ஸ்ல ஃபாலோ பண்ணணும், எந்த ரூல்ஸ்ல வந்து செய்யக்கூடாது, கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி இருந்தா எடுக்கணும், எப்படி இருந்தா எடுக்க கூடாது, பேட்டர்ன் செய்றீங்களா இருந்தா பேட்டர்ன் வந்து எப்படி இருந்தா பார்க்கணும், எப்படி இருந்தா பார்க்க கூடாது, லிக்விடிட்டி எடுக்கிறதா இருந்தா அது எந்த இடத்துல இருந்தா எடுக்கணும், எந்த இடத்துல இருந்தா எடுக்க கூடாது, சைடுவேஸா இருந்தா சைடுவேஸ் எதுல வரணும், எதுல வந்தா ஒர்க் பண்ணு, எதுல வந்தா ஒர்க் பண்ண இப்படின்ற முழு டீடைல்ஸும் நான் ஆல்ரெடி வீடியோவை செஞ்சு என்னோட ஆப்ல கொடுத்திருக்கேன். 1 by 1 எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. லைஃப் டைம் வந்து இது கொடுக்குறேன். ரைட். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா தாராளமா கேளுங்க. இன்னொரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்றேன். சரி, இந்த ஐசிடி கான்செப்டோ எஸ்எம்சி கான்செப்டோ இந்த லிக்விடிட்டி கான்செப்டோ வந்து உருவாகிறதுக்கு என்ன ரீசனா இருந்திருக்குன்னு சொன்னால், இந்த எக்கனாமிக் கிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வரும். கொரோனா பீரியட்ல நடந்தது எக்கனாமிக் கிரைசஸ். ரைட். இப்ப ஈரான் போட்டு அடிக்கிறானா, ரைட். இப்ப ஹார்பர் இழுத்து மூட்டான்னு வைங்க, இன்னொரு 2 மாசத்துல வந்து பெட்ரோலியம் இருக்காது. பொருள் இருக்கும், சப்ளை இல்ல அப்படின்னா பொருளோட விலை வந்து 0 ஆகும். இந்த 0 வர்றதுக்கு முன்னால விலை வந்து அதிக அளவான விலையில இருக்கு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. பொருள் இருக்குது, சப்ளை நடந்துட்டு இருக்குது அப்படின்னா நியூட்ரல்ல இருந்துட்டு இருக்கும். சப்ளையை நான் நிப்பாட்டினோன்னைக்கும் இருக்கிற பொருள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணின பொருளுக்கு விலையை வந்து மெதுவா கூட்டிட்டு வருவா. அப்ப விலை வந்து அதிகமா போகணும். அந்த பொருள் வித்து முடிஞ்ச அன்னைக்கும் விலை 0 ஆகணும். பொருள் இருந்து சப்ளை இல்லைன்னா இதுதான் நடக்கும். ரைட். அப்போ எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து வருது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 2008 ஐ திங்க் 2008 2008 எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2019 20 வந்துச்சு கொரோனா பீரியட். சோ இதுலதான் வந்து இந்த லிக்விடிட்டி கான்செப்ட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட வந்து மேபி இது வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகிறதுக்கு ஒரு காரணமா கூட இருக்கலாம். இது வரைக்கும் யாரும் இதை ஓபன் பண்ணாங்களோ தெரியாது. எனக்குன்னு ஒரு ஐடியா வருது, இதுதான் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ட்டு. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணி பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. மேபி இஃப் ஐ எம் கரெக்ட். ரைட். எக்கனாமிக் கிரைசிஸ் வருது அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னால சொல்லிடுறேன். இந்த ஹர்ஷத் மேத்தா வந்து 2 லட்சம் கோடிக்கு மேல ரைட் இந்த ஒரு கேஸ் நடந்துச்சு இல்லையா, பேங்க் ரெசிப்ட்ல வந்து மோசடி நடந்துச்சு அப்படின்றது சிஸ்டமேட்டிக்கா இல்லாம ஒரு பேப்பர் வைஸ்ல வைக்கும் போது டாக்குமெண்டேஷன்ல ஸ்கேம் பண்ண முடியும், ஏமாத்த முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சில பேர் டிரான்ஸ்பர் ஆகுற டைம், அதாவது இன்னைக்கு பிரைஸ் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணும்போது ஒரு சென்செக்ஸோட பிரைஸ் வந்து 10 ரூபா இருக்குது. ரைட். அது 12 ரூபா விலை உயரும் போது ஒரு டைம் ஒன்று எடுக்கும். இந்த டைமுக்குள்ள இடையில நான் போயிருந்து டேட்டாவை நான் செக் பண்ணி களவு எடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து விலை கூடுது அப்படின்றத நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிருவேன். நான் என்ன நேரத்தோட வாங்கி வச்சிருவேன். சோ சர்வர் எக்ஸிகியூஷன் டைமுக்கு முன்னால போய் நின்று அந்த டேட்டாவை எடுக்கிற ரோபரி எல்லாம் நடந்திருக்குது. ரைட். இந்த மாதிரி சம்பாதிக்கும் போது ரெகுலேட்டர்ஸ் உள்ள வருவாங்க. அப்போ இந்த கிரைசிஸ் எல்லாம் இருக்குது. இப்படியும் ஒரு ஹேக்கிங் வந்து பண்ண முடியும், இப்படியும் வந்து டேட்டாவை முன்னாடியே களவெடுத்துக்கிட்டா வந்து மார்க்கெட்ல வந்து அதிக அளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு பேனிக் சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டாங்க. புரோக்கரேஜுக்கு, லிக்விடிட்டிக்கு, பேங்க்குக்கு, இப்படின்ட்டு எதெல்லாம் இந்த பைனான்சியல் செக்டர்ல இருக்குதோ இதுக்கெல்லாம் ரூல்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. ரைட்டா. அதுக்கு தான் வந்து ஜேபி மோகன்ஸா இருக்கலாம், கோல்ட்மேன் சாக்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு பேங்க்குக்கு ரூல்ஸ் போடக்கூடிய டீம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவோம். இவங்க எல்லாம் வந்து ரெகுலேஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மார்க்கெட்ல டெக்னாலஜி அப்படிங்கிறது உள்ளுக்க ஊடுருவி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் தான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஒரு மெத்தட் வந்துச்சு, லிக்விடிட்டி கிராப்னு வந்துச்சு, லிக்விடிட்டி பூல்னு வந்துச்சு. ஒரு சைட்வேஸ் வந்து எல்லாத்துலயும் விக்கு மேலையும் கீழே அடிச்சுட்டு போனா என்ன செய்யணும்ட்டு அனலைஸ வந்து இன்க்ளூட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செஞ்சாங்க. இந்தந்த விஷயங்கள் எல்லாம் இதுல இருந்து தான் வந்துச்சு. 2008 கிரைசிஸுக்கு அப்புறம் இந்த ஜேபி மோகன்ஸ், கோல்ட்மேன் சாக்ஸ், சிட்டி பேங்க், HSBC இப்படி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. இந்த ஹெட்ஜ் ஃபண்டர்ஸ், மேனேஜர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரைட். நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கொள்ளுங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா எல்கோரிதம் ட்ரேடிங் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட கொண்டு வந்து பேங்க்ல யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருக்கும் டெக்னாலஜி இருக்குல்ல. ரைட். மெனுவலா நான் வந்து பை பண்ணணும், மெனுவலா நான் செல் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த டைம் டிஃபர்ஸ் ஆகுது இல்லையா, இதை வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு ரன் பண்ண வைக்க காலகட்டம். அப்ப அது வந்து ஃபர்ஸ்டா ஒர்க் பண்ணும்போது அமௌண்ட் வந்து அதிக அளவா போட்டுட்டு நிறைய பேர் வைக்கிற அமௌண்ட்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இந்த பீரியட் 2008 கிரைசிஸ்ல இருந்து தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரைட். இப்படி வரும்போதுதான் புதுசா வர ட்ரேடர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அடி வாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து நடக்குது, விக் வந்து மேல போய் அடிச்சுட்டு வருது, விக் கீழே போய் அடிச்சுட்டு வருது. ரைட். பெண்டிங் ஆர்டர்ஸ்ல வந்து நிறைய வந்து இது நடக்குது. ரைட். அப்ப ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாடல் அப்படின்னு ஒன்னே கிரியேட் பண்ணிட்டு வந்தாங்க இந்த பீரியட்ல. அதுக்கப்புறம் தான் இப்போ லிக்விடிட்டி கிராப், SMT, லிக்விடிட்டி ஸ்வீப் இப்படின்னு பாக்குறோம் இல்லையா. இந்த விஷயம் தான்
இப்ப அங்க இருந்தா வந்தது, இப்ப பேரை இப்படி மாத்தி வச்சிருக்கோம். அப்ப லிக்விடிட்டி பேஸ்ட் மார்க்கெட் மாடல்ஸ் இப்படின்னு ஒரு சப்ஜெக்ட கொண்டு வர வேண்டிய இருக்குது. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், பேங்க் ட்ராப். இப்ப விளங்கிட்ட சப்ஜெக்ட் எங்க இருந்து வருதுன்னு, லிக்விடிட்டி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு இப்ப தெரியும். ஸ்விங்கோட லோ, ஸ்விங்கோட ஹை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த இடத்துல, அதாவது சப்போர்ட்ல ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு ஆர்டர் பிளாக்ல இன்டியூஸ்மெண்டா எடுத்துட்டு மேல ஆர்டர் பிளாக்க டச் அடிச்சு போட்டு கீழே இறங்கும் அப்படின்னு அந்த விக் ஃபார்மேட் இருக்கு இல்லையா, லிக்விடிட்டி ஹண்டிங் ரைட். இங்க இருந்துதான் எவல்யூஷன் ஆச்சு. எதை கவனிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து இருக்குது. ஒரு ஆர்டர் பிளாக் வந்து ஃபைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து இருக்குது இப்படின்றதுக்கான ஐடியா வந்து ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஈக்குவல் லோ, ஈக்குவல் ஹைஸ், இதுல வந்து லிக்விடிட்டி இருக்கும். ப்ரீவியஸ் டேயோட ஹை, ப்ரீவியஸ் டேயோட லோ, ப்ரீவியஸ் வீக்கோட ஹை, ப்ரீவியஸ் வீக்கோட லோ, இதெல்லாம் வந்து லிக்விடிட்டி ஃபார்ம் வந்து இருக்கும் அப்படின்ட்டு லிக்விடிட்டி கான்செப்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து இங்கே இருந்தா தூக்கிட்டு வந்தாங்க. ஃபேக் அவுட்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஃபேக் அவுட் எல்லாமே ஒண்ணுதான். திஸ் இஸ் இட். இப்ப வருதா எவல்யூஷன் எங்கேருந்து வந்துட்டு இருக்குன்னு, இந்த ஒரு கன்செப்ட் அடிப்படையை வச்சுதான் முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி எல்லா கன்செப்டும் யோசிச்சுவாங்க. அப்ப இது இவ்வளவுத்தையும் சேர்த்து ஒரு பக்கம் இருக்கதான் இத பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ரைட். எல்லா விஷயம் வந்து மைண்ட்ல வந்து ஏத்தி கொள்ள முடியல ரைட். இது அப்படியே ஷார்ட் ஃபார்ம்ல எடுத்துட்டு வந்ததுதான் கன்செப்ட். எஸ்எம்சிங்கிறது ஒரு கன்செப்ட் வைஸ் மார்க்கெட்ல இதெல்லாம் இருந்தா இந்த மாதிரி ஒர்க் பண்ணும். இதுக்கு டைமிங் செஷனை எட் பண்றது மட்டும், டைமிங் அல்லது செஷனை வந்து எட் பண்ணீங்கன்னா ஐசிடி. திஸ் இஸ் இட். ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரேடிங் வந்து இதுவரைக்கும் உள்ள சப்ஜெக்ட் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஃபுல் வீடியோ வந்து நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க, ஓட விடாம பாருங்க. அதான் வந்து தெளிவா உங்களுக்கான ஐடியா வரும். நல்லா யோசிக்கலுங்க, மார்க்கெட் வந்து ஃபுல் கண்ட்ரோலுமே இன்ஸ்டிடியூஷன் கையில தான் இருக்குது இப்படின்னு ஒரு கன்செப்ட் இல்ல. நல்ல ஞாபகம் வச்சுக்கலுங்க, இப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் வந்து அவ்வளவு பெரிய அமௌண்ட் தூக்கி போட்டு ட்ரேட் பண்றதுக்கு அவன் யாரு, பொதுமக்களோட காசும் இருக்குது ரைட், பப்ளிக்கும் ட்ரேட் பண்ணும். அப்போ ஃபுல் கண்ட்ரோலும் அவன் கையில போகாது. மேபி ஒரு 50% கொஞ்சம் மேல இது இன்ஸ்டிடியூஷன் கண்ட்ரோல்ல இருக்கலாம். 100% இன்ஸ்டிடியூஷன்ல கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்றதுக்கான எந்த ப்ரூஃபும் இல்லை. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த ட்ரேடிங் வந்து எங்க இருந்து வருது இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் ரைட். என்னோட கோர்ஸ்ல நான் டீச் பண்ணி கொடுக்கறதும் என்னோட ஆப்ல நான் போட்ட டீடைல்ஸுமே வந்து இதுதான் ரைட். மார்க்கெட் வந்து எக்ஸுவலா எப்படி வேலை செய்யும், ஒரு ட்ரேடர் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா வந்து எதையெல்லாம் நோட் பண்ணணும், எந்தெந்த விஷயங்களை செய்யணும், எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது, ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க ட்ரா பண்றேன்னு சொன்னா என்ன ரூல்ஸ்ல ஃபாலோ பண்ணணும், எந்த ரூல்ஸ்ல வந்து செய்யக்கூடாது, கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி இருந்தா எடுக்கணும், எப்படி இருந்தா எடுக்கக்கூடாது, பேட்டர்ன் செய்றீங்களா இருந்தா பேட்டர்ன் வந்து எப்படி இருந்தா பார்க்கணும், எப்படி இருந்தா பார்க்க கூடாது, லிக்விடிட்டி எடுக்கிறதா இருந்தா அது எந்த இடத்துல இருந்தா எடுக்கணும், எந்த இடத்துல இருந்தா எடுக்க கூடாது, சைடுவேஸா இருந்தா சைடுவேஸ் எதுல வரணும், எதுல வந்தா ஒர்க் பண்ணு, எதுல வந்தா ஒர்க் பண்ணாது, இப்படின்ற முழு டீடைல்ஸும் நான் ஆல்ரெடி வீடியோவை செஞ்சு என்னோட ஆப்ல கொடுத்திருக்கேன். 1 by 1 எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. லைஃப் டைம் வந்து இது கொடுக்குறேன் ரைட். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா தாராளமா கேளுங்க ரைட். ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறது சர்வைவல், மெதுவா டிராவல் பண்ணிட்டு போகணும். ஓகே காய்ஸ், திஸ் இஸ் இட். வி ஆர் எஸ்எம்சி ப்ரோ ட்ரேடர்ஸ் ரைட். பில்லியனர் ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்றது என்னோட ரெஜிஸ்டர் நேம். என்னோட ஆப் வந்து கூடிய சீக்கிரம் அப்டேட் ஆகும், ஜாயின் பண்ணுங்க.